வேலை பார்க்குற இடத்துல, நம்முடைய தொழிலில், படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், ஊழியத்தில் எனக்கான மரியாதையை அவங்க கொடுக்கல அப்படின்னு சில நேரங்களில் சிலர் சொல்லுவோம். நம்ம ஊழியத்தில் அப்படி கிடையாது, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அப்படி ஒரு மரியாதை என்ன செய்யலை, இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். தானியேலும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சார், இருந்தார். முதலாவது எப்படி இருந்தார், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தார், ஒரு குறையும் கிடையாது, நல்லா படிக்கிறாரு, நல்ல ஞானவான், அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவரை கடத்திட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. சரி, கடத்திட்டு வந்ததான் பரவாயில்ல. இப்போ ஞானிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்து அவரை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஞானவான்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்பொழுது யாருமே தானியேலை வா அப்படின்னு என்ன செய்யலை, கூப்பிடலை. இல்லை, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தானியேல் மட்டும் இல்லையே, அவரை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூட யாருக்கும் என்ன செய்யலை, சொல்கிறதுக்கு ஞானமே இல்லை. ஆனால் கொலை செய்யுங்கன்னு சொல்லும்போது மட்டும் தானியேலை முதல்ல என்ன செஞ்சுருங்க. அப்போ அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, தானியேலை விட்டா அவன் என்ன செஞ்சிருவான், பதில் சொல்லிடுவான், நம்முடைய பதவி என்ன செஞ்சிரும், போயிருமே. அந்த பதவி போகிறதுக்குள்ளே நாம் ஃபஸ்ட்டு யாரை க்ளோஸ் பண்ணிடுவோம், தானியேல் கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த ஞானம் இருக்குது. ஆனால் மற்ற ஞானங்கள்லாம் என்ன இல்லை. இதுதான் மனித ஞானம். இப்போ தேவ ஞானம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே 2வது இல்லை, 15வது வசனத்தில் தான் அவருக்கு அந்த விவரமே தெரியுது, ஏன் கொலை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 16வது வசனத்தை பாருங்கள். தானியேல் டைரெக்டாக எங்கே போயாச்சு, யோசேப்பால் அந்த விஷயத்தை பண்ண முடியாது, ஏன்னா யோசேப் எங்கே இருக்காரு. ஆனால் தானியேலால் எங்கே ஆக்சஸ் பண்ண முடியுது, ராஜாவோட இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு தானியேலுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது, ஏன்னா அவர் ஒரு ஞானி. அப்படிப்பட்ட ஞானியை கூட அந்த அரண்மனைக்கு வர விடாமல் இந்த குரூப் என்ன செஞ்சுருக்கு. அப்போ இதே மாதிரி குரூப்பு நாம் முன்னேறிடக்கூடாது, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சுருக்கு, தடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா, இருப்பாங்க. எத்தனை குரூப் இருந்திருக்கும். அப்போது தானியேல் சொல்கிறாரு, ராஜாட்ட போய் என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம். ராஜா சொல்லிட்டாரு, ஒருத்தனுக்குமே பதில் தெரியலை, எல்லாரையும் நான் கொலை செய்கிறேன், இதுதான் ராஜாவுடைய முடிவு. ஆனால் இவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. எஸ்தர் சம்பவத்தில் எஸ்தர் ராஜா கிட்ட போகும்போது என்ன நடக்கும், ராஜா எழுதிட்டார்னா எழுதுனது தான், அது ஒய்ஃபாகவே இருந்தாலும் திரும்ப என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அந்த காலத்து ராஜாவை சொல்கிறேன். இந்த காலத்தில் ஒய்ஃப் எழுதிட்டா என்ன செஞ்சுருவாங்க, மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த காலத்து ராஜா அவர் அப்படி சொல்கிறாரு, இதுமே என்ன செய்ய மாட்டேன், மாற்றவே மாட்டேன்னு மாற்றவே மாட்டேன்னு சொல்கிற இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிற ராஜாக்களில் நேபுகாத் நேச்சார் ஒரு கொடூரமான ராஜா வேற. அவர் சொல்கிறாரு, தானியேல் போய் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. யாரால சொல்ல முடியும், அவர்